செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பவழ்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2024 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வருடம் 2024 வருடம் என்பது சனியினுடைய ஆதிக்கத்தில் உள்ள வருடம். சனியின் ஆதிக்கத்தில் உள்ள வருடத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் இந்த வருடம் தொழில் விருத்தி மிக மிக நன்றாகவே இருக்கும். அதுவும் முக்கியமாக குரு பகவான் மே 1 அன்று ரிஷபராசிக்கு சென்ற பிறகு, மே மாதத்திற்கு பிறகு தொழில் விருத்தி மிக நன்றாக இருக்கும். அதுவரை தொழில்துறையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வருடம் வரக்கூடிய 2024 வருடம் மழை மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. சென்ற வருடம் எப்படி மழை அதிகமாக பெய்ததோ அதே போலவே வரக்கூடிய வருடமும் மழை அதிகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சனி பகவான் ஜலராசியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த வருடமும் மழை அதிகம். அடுத்து அரசியல்வாதிகளை பற்றி பார்க்கும்போது, அரசியலில் இந்த வருடம் ஆளுங்கட்சிக்கே அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக இருக்கிறது. மேலும் அணிமாற்றங்கள் மிக அதிகமாக நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வருடம் தங்கத்தின் விலை என்று பார்த்தால், தங்கத்தின் விலை இந்த வருடம் ஏறுமுகமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக ஏப்ரல் கடைசி வரை மிக மிக ஏறுமுகமாக இருக்கும். அதன் பிறகு சிறிதாக குறைந்து இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஓரளவு குறைந்த அளவில் இருக்கும். ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரை மிக மிக ஏறுமுகமாகவே தங்கத்தின் விலை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் சொக்க தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு 7000 ரூபாய் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. வெள்ளி விலை கூட 85 முதல், அதாவது 85,000 முதல் 90,000 வரை ஒரு கிலோவுக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம் என்று பார்த்தால் இந்த வருடம் பங்கு வர்த்தகம் என்பது மே மாதம் வரை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் பிறகு அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே குறைந்து இருக்கும் என்று இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே கையில் ஷேர், அதாவது பங்கு வர்த்தகங்களில் ஈடுபட்டவர்கள், பங்குகளை வைத்திருப்பவர்கள் ஏப்ரல் மே மாதத்தில் விற்றுவிட்டு அதன் பிறகு நீங்கள் அக்டோபர் நவம்பரில் நீங்கள் வாங்கினால் நீங்கள் குறைந்த விலைக்கு அதை வாங்க முடியும். இந்த வருடம் முக்கியமாக தொழில்துறைக்கு நல்ல சுபிட்சமான வருடமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக ஏற்கனவே சொல்லியபடி மே மாதம் முதற்கொண்டு சுபிட்சமான வருடமாக அமைந்திருக்கிறது. இந்த வருடம் ஜனவரி 1 எப்படி பிறக்கிறது என்றால், ஜனவரி 1 திங்கட்கிழமை அன்று பஞ்சமி திதியிலே, பொதுவாக பஞ்சமிலே செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தியாகும் என்று இருக்கிறது. ஆகவே பஞ்சமி உத்தமான திதி. அந்த பஞ்சமி திதியிலே ஆரம்பிக்கிறது. மகம் நட்சத்திரத்திலே இந்த வருடம் பிறக்கிறது. மகத்தில் பிறந்தவன் ஜகத்தை ஆழ்வான் என்று கூறுவார்கள். அதே போலவே இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற வருடமாக அமைந்திருக்கிறது. அது முக்கியம். மகம் நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. மேலும் கன்னி லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. வருடம் பொதுவாக இரவு 12 மணிக்கு ஜனவரி 1 என்பது கன்னி லக்னம்தான் வரும். ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்து இந்த வருட ஆரம்பத்தில் 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து மே 1 பிறகு 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் மாறுகிறார். ஆகவே மே 1 பிறகு நாடு முழுவதும் சுபிட்சமாகவே இருக்கும் என்று இருக்கிறது. இந்த வருடம் முக்கியமான பயிற்சிகள் என்று பார்த்தால், பொதுவாக முக்கியமான பயிற்சிகள் என்றால் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி என்று கூறுவார்கள். அதில் இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது, ராகுகேது பயிற்சியும் கிடையாது. இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் கும்பராசிரியை சஞ்சாரம் செய்கிறார். அதே போலவே குரு பகவான் இந்த வருடத்திலே ஏப்ரல் மாதம் 30 வரை மேஷராசிலும், மே 1 முதல் ரிஷபராசிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராகு கேதுக்கள் முறையே இந்த வருடம் முழுமைக்கும் மீனத்தில் ராகுவும் கன்னியிலே கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வருடம் குரு பயிற்சி மட்டுமே இருக்கிறது. மே மாதம் 1 புதன்கிழமை என்று பகல் 1 மணிக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அந்த தினத்தில் வாக்கியப்படி அதே மே 1 2024 புதன்கிழமை மாலை 5:20 வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக வாக்கியத்துக்கும் திருகணத்திற்கும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்த வருடம் மட்டுமே 2
கணிதப்படியும் அதாவது திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளிலேயே குரு பயிற்சி வருகிறது. ஆகவே குரு பயிற்சி மிக மிக விசேஷமான குரு பயிற்சியாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை குருபலம் உள்ள ராசிகள் என்று பார்த்தால் மீன ராசிக்கு குருபலம் இருக்கிறது. அதன் பிறகு மிதுன ராசிக்கு குருபலம், அதன் பிறகு சிம்ம ராசிக்கு, துலா ராசிக்கு குருபலங்கள் அமைந்திருக்கிறது. அடுத்து தனுசு ராசிக்கு குருபலம் அமைந்திருக்கிறது. மே 1ஆம் தேதி முதல், இது ஏப்ரல் மாதம் வரை, அடுத்து மே 1ஆம் தேதி வரை மே 1ஆம் தேதிக்கு பிறகு எந்தெந்த ராசிக்கு குருபலம் என்று பார்த்தால் மேஷ ராசிக்கு மே 1ஆம் தேதி முதல் குருபலம். அதன் பிறகு கடக ராசிக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும், அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் குருபலம் இருக்கிறது. அடுத்து கன்னி ராசிக்கு குருபலம், அதன் பிறகு துலா ராசிக்கு குருபலம் அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசிக்கு குருபலம். இந்த ராசிகளுக்கெல்லாம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு குருபலம் அமைந்திருக்கிறது. குருபலம் இருப்பவர்களுக்கு அந்தந்த வருடத்திலே அந்தந்த நேரத்தில் திருமணம் நடக்கும் என்பது சம்பிரதாயம். அதன்படி குருபலம் உள்ள ராசிகளுக்கு அந்தந்த ராசிகளில் நிச்சயமாக திருமணம் நடக்கும். இந்த வருடம் என்பது மிக சிறப்பான வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் ஆண் ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால் ஏப்ரல் மாதம் வரை ஆண் குழந்தைகள் மிக அதிகமாக பிறக்கும். அதன் பிறகு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த வருடம் முழுமைக்கும் குரு பகவான் பெண் ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால் அதன் பிறகு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும். ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் பெண் குழந்தைகள் பிறந்தாலும் இந்த வருடம் நல்ல யோகத்தோடு குழந்தைகள் பிறப்பார்கள். இந்த வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று படிப்பில் நல்ல தேர்ச்சி அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் தாய்மார்களுக்கும் யோகத்தை தரக்கூடிய வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் சனி பயிற்சி என்பது கிடையாது. ஒரே ராசிலேயே, அதாவது கும்பராசிலேயே சனி சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் மழை அதிகம் என்று கூறியிருந்தேன். அதை போலவே கும்பராசி என்பது காற்று ராசியாக இருப்பதனால் ஆகாய விமானத்திலே பயணம் செய்பவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகாய விமானத்தில் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் அதிகமாக இருக்கிறது. ஜலராசிலே ராகு இருக்கிறார். அதன் பிறகு கன்னி ராசியிலே கேது இருப்பதனால் இந்த வருடம் ஜலத்தில் கூட கண்டம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே மழை அதிகமாகவே இந்த வருடம் பெய்யும். எப்படியும் இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக இருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் வரை, அதாவது குரு பகவான் மேஷராசியில் இருக்கின்ற வரை பொருளாதாரம் சிறிது சிக்கலாக இருக்கும் அல்லது சிறிது கட்டுப்பாடுடன் இருக்கும். அதன் பிறகு மே 1ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி இந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கே நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். போர் அபாயங்கள் இருந்தாலும் போர் அபாயங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வாறாக இந்த வருடம் கணிக்கப்படுகிறது. அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆகவே சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் ஏற்றி விட்டு வாருங்கள், திருஷ்டி குறையும். ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு ஜனவரி மாதமே சனிக்கிழமை என்று அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள். தொழில்துறையில் இருக்கின்ற தடைகளெல்லாம் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதிபதி என்றால் முருகப்பெருமான். ஆகவே ஒரு முறை செவ்வாய்க்கிழமை என்று பழனி மலைக்கு சென்று பழனியில் நீங்கள் படியேறி நடந்து செல்ல வேண்டும். விஞ்ச் மூலமாக செல்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பிரார்த்தனையாக செல்லும் போது படியேறி நடந்து செல்வது தான் மிகவும் சிறப்பானது. நடக்கவே முடியாது என்று சொல்லப்படுவர்கள் மாத்திரம் விஞ்ச் மூலம் செல்லலாம். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக, அதாவது செவ்வாய்க்கிழமை என்று பழனி செல்வதன் மூலமாகவும், இந்த ஜனவரி மாதத்தில் அதாவது ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வதன் மூலமாகவும் இந்த வருடம் முழுமைக்கும் சந்தோஷத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள், நல்ல யோகத்தை அடைவீர்கள், சுபகாரியங்கள் நடக்கும், நன்மைகள் நடக்கும். பொதுவாக இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு அமைய இருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு க்ஷேத்திரம் என்பது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்.
ஆகவே ஒரு முறை வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று அவசியம் எல்லா சந்நிதிகளிலும் நெய் விளக்கு வைத்து ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ உட்கார்ந்து ஜபம் செய்துவிட்டு அல்லது தியானம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற கேதுபான் சில தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் துறையிலும் சரி அல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சிறு தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு பரிகாரமாக உங்களுடைய குழந்தைகளுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு முறை விநாயகருக்கு அபிஷேகம் செய்து விட்டு வரவங்கள் இந்த பரிகாரத்தின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த 2 பரிகாரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களும் முக்கியமானது. ஒன்று, ஒரு வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீரங்கம் சென்று எல்லா சந்நிதியிலும் நெய் விளக்கு வைத்து சிறிது நேரம் உட்கார்ந்து ஜபம் செய்து விட்டு வர வேண்டும். ஒரு நாள் முழுதுமாக ஆனாலும் சரி இந்த ஜபம் என்பது, இந்த பிரார்த்தனை என்பது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். அடுத்து, குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக, தொழில்துறையில் இருக்கின்ற தடைகள் விலகுவதற்காக குழந்தைகளுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நிச்சயமாக அவசியம் விநாயகருக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கருவுற்ற தாய்மார்களுக்கும் தடைகள் விலைக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நேரத்தில் குழந்தைகள் பிறக்கும். நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசும்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். என்றால் தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக ரிஷபராசிரமர்கள் நிச்சயமாக நன்மைகளை இந்த வருடம் முழுவதும் பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக உங்களுடைய தாயின் ஜென்ம நட்சத்திரத்திலே விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் செய்வது நல்லது. அடுத்து, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுபான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் குறைவதற்காக, தொழில்துறையில் நல்ல லாபம் விருத்தி ஏற்படுவதற்காக, தொழில்துறையில் இருக்கின்ற எதிரிகளை சமாளிக்கக்கூடிய தன்மை திறமை உங்களுக்கு கிடைப்பதற்காக உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற அல்லது உங்கள் ஊரிலே இருக்கின்ற காளியம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு முறை ஜனவரி மாதத்திலேயே உங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை என்று எலுமிச்சை மாலை ஒன்று போடுவது நல்லது. அந்த எலுமிச்சையின் எண்ணிக்கை என்பது 48 அல்லது 108 என்ற அளவில் இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த துர்க்கையம்மனுக்கோ அல்லது காளியம்மனுக்கோ நீங்கள் எலுமிச்சை மாலை அணிவித்தால் தொழில்துறையில் இருக்கின்ற போட்டிகள் பொறாமைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு அனைவரையும் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடம் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த விதமான இன்டர்வியூக்கு சென்றாலும், நேர்முக தேர்வுக்கு சென்றாலும் நிச்சயமாக வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக, நல்ல யோகத்தை தரும் வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் 2 மட்டுமே தான். ஒன்று, துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மனுக்கு ஜனவரி மாதத்திலே ஒரு வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் ஒரு மாலை, அதாவது எலுமிச்சை மாலை போட வேண்டும். அந்த எலுமிச்சையின் எண்ணிக்கை 48 அல்லது 108 என்ற அளவில் இருக்க வேண்டும். அடுத்து, உங்கள் தாயின் நட்சத்திரத்திலே, ஜென்ம நட்சத்திரத்திலே விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த 2 பரிகாரங்கள் மட்டும் போதுமானது. இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நல்ல முன்னேற்றம், சுபிட்சத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் முழுமைக்கும் பிரதி தமிழ் மாதம் அல்லது ஆங்கில மாதம் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பிரதி மாதம் முதல் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 1 லிட்டர் நல்லெண்ணெய் தானம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு வெற்றிலை மாலை போட வேண்டும். இவ்வாறு இந்த வருடத்தில் 12 மாதங்கள் செய்தால் நிச்சயமாக அஷ்டமனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது. நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது. திருநள்ளாறு செல்லும்போது முதல்ல அங்கே நல தீர்த்தத்திற்கு சென்று அங்கே தீர்த்தத்தை நீங்கள் தலையிலே தெளித்து கொண்டு அதன் பிறகு அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைத்து 8 விளக்குகள் வைத்து விட்டு வர வேண்டும். அதுதான் சனியுடைய சேத்திரம், முக்கியமான சேத்திரம். அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற சிவபெருமானையும் அதன் பிறகு சனி பகவானுக்கு அங்கே 8 விளக்குகள் வைக்கலாம். மேலும் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரத்தை அணிவித்து விட்டு வரலாம். அதன் பிறகு அங்கே இருக்கின்ற அம்பிகையை வணங்கிவிட்டு நலத்திரத்துக்கு எதிரிலே ஒரு பெருமாள் கோயில், நல நாராயண பெருமாள் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அங்கே சென்று பஞ்சமுக ஆஞ்சநேயரும் அங்கே இருக்கின்ற
மகாலட்சுமி தாயாரையும் கடைசியாக பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் அஷ்டம் சனியுடைய தாக்கம் முழுமையாக நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்கள் மாத்திரம் போதுமானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள். முக்கியமாக மே 1ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த நன்மைகளை பெற்று தொழில்துறையில் நல்ல வெற்றியும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. நல்ல முன்னேற்றம் இந்த வருடம் கிடைக்கும். இந்த வருடத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் ராகுவும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 2ஆம் இடத்தில் கேதுவான் சஞ்சாரம் செய்வதனால் குடும்பத்தில் உங்கள் பேச்சு மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை அன்று, ஏதாவது ஒரு புதன்கிழமை அன்று நீங்கள் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. அடுத்து 8ஆம் இடத்தில் ராகுவான் சஞ்சாரம் செய்வதனால் பிரதி வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்திலே துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. அந்த திருஷ்டி விலகுவதற்காக பிரதி மாதம் சனிக்கிழமை, ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவிப்பது நல்லது. இந்த பரிகாரங்களின் மூலமாக சிம்மராசியில் பிறந்தவர்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது தூக்கக்குறைவு ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சித்திரை மாதத்திற்குள், அதாவது ஏப்ரல் மாதத்திற்குள், ஜனவரி முதல் ஏப்ரல் மாதத்திற்குள் அவசியம் ஒரு முறை விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. அடுத்து அஷ்டம் குரு நடந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் வரை அஷ்டம் குரு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஏப்ரல் மாதம் வரை பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். குரு பகவான் என்றால் நவகிரகத்தில் இருக்கின்ற குருவுக்கும் வைக்க வேண்டும், தட்சிணாமூர்த்திக்கும் வைக்க வேண்டும். அந்த 2 தெய்வங்களுக்கும் நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக அஷ்டம் குருவுடைய பாதிப்பிலிருந்து விடுபட முடியும். முடிந்தால் ஒரு முறை மாணவர்களாக இருந்தால் ஆலங்குடிக்கும், தொழில் செய்பவர்களாக இருந்தால் திருச்செந்தூருக்கும், திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திட்டை என்ற ஊருக்கும் சென்றுவிட்டு வருவது நல்லது. இந்த குருஸ்தலங்கள் ஏதாவது ஒன்றில் சென்றுவிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. என்ன இருந்தாலும் உங்கள் ராசியில் இருக்கின்ற கேதுவான் தடைகளை ஏற்படுத்துவார் என்று அந்த தடைகள் விலகுவதற்காக விநாயகர் அபிஷேகம் என்பது மிக மிக முக்கியமானது. ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதத்திற்குள் செய்யலாம். அதிலும் முக்கியமாக ஜனவரி மாதமே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே செய்து கொள்வது நல்லது. இந்த பரிகாரங்கள் மூலமாக கன்னிராசி வந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகள் அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் 12ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வருடம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த வருடத்தில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்களும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு முறை லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதாவது லட்சுமியுடன் கூடிய நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் அஷ்டம குரு உங்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. ஆகவே அஷ்டம குரு வந்த பிறகு மே 1ஆம் தேதிக்கு பிறகு பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு இருவருக்குமே, அதாவது நவகிரகத்தில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் இருவருக்கும் நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக துளராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் ஓரளவு நன்மைகளை அடைய முடியும். ஏற்கனவே சொல்லியபடி முதலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்து மே 1ஆம் தேதிக்கு பிறகு பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மேலும் தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்கு வைக்க வேண்டும். இந்த பரிகாரம் மட்டுமே போதுமானது. மற்றபடி எந்த குறையும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதுமே துளாராசியில் பிறந்தவர்கள் நல்ல சுகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. ஒருவேளை திருமணம் முடிவானால், ஏப்ரலுக்குள் திருமணம் முடிவானால் அதன் பிறகு ஓரிரு மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது. திருமணத்தை காலதாமதம் செய்தால் நடுவில் யாராவது வந்து குழப்பம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஆகவே திருமணம் முடிவானால் உடனே நீங்கள் நடத்தி விடுங்கள். தாமதமாகும் பட்சத்தில் குலதெய்வத்திற்கு ஒரு முறை பூஜை செய்து விட்டு வாருங்கள். வியாழக்கிழமை என்று பூஜை செய்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக பிரச்சனை இல்லாமல் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாகத்தான் அமையும்.
இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருப்பதனால் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை என்று, அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாதமாக இருந்தாலும் எப்படி வேண்டாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். முதல் சனிக்கிழமை அல்லது 2வது சனிக்கிழமைக்குள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய், தூய்மையான நல்லெண்ணெய் கொடுத்து வெற்றிலை பாக்கு தட்சணை வைத்து கொடுத்து அதன் பிறகு வெற்றிலை மாலை போட வேண்டும். அந்த வெற்றிலையின் எண்ணிக்கை 48 அல்லது 108 என்ற அளவிலே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக தொழில்துறையில் இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், திருஷ்டிகள் அனைத்தும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் கூட தடையில்லாமல் நடக்கும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மே 1ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்க இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரே ஒரு பரிகாரம் மாத்திரம் போதுமானது. உங்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. ஆண்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரம் என்றாலே சாதாரணமாக பூராடம் நூலாடாது என்று சொல்லி திருமணம் செய்வதில் சிறு தாமதத்தை ஏற்படுத்துகிறாள். நூலாடாது என்றால் அது உறுதியாக இருக்கும் என்றுதான் பொருள். அந்த பூராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் பொதுவாக குடித்தண்ணீர் தானம் செய்ய வேண்டும். குடித்தண்ணீர் தானம் செய்வதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்றிருக்கிறது. உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் எந்த தோஷமும் கிடையாது, நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களும் நிச்சயம் திருமணம் நடைபெறும். இந்த வருடம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே ஆஞ்சநேயருக்கு ஒரு அபிஷேகம் செய்ய வேண்டும். வீட்டில் ஒரு கணபதி நவகிரக ஹோமம் செய்து 5 சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும். அதன் மூலமாக திருமணமாகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மூலம் நட்சத்திர பிறந்தவர்களும் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும். இந்த வருடம் திருமணம் முடிவாகும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு குடித்தண்ணீர் தானம் செய்தாலே போதுமானது. மற்றபடி வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கும். என்றால் பூராடம் நட்சத்திரம் தேவதை வருணன் என்று கூறுவார்கள். வருணன் என்றால் தண்ணீருக்கான கடவுள். தண்ணீர் எப்படித்தான் பீச்சி அடித்தாலும் கீழே இறங்கிவிடும். அந்த கீழே இறங்குகின்ற தண்ணீர் குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக குடிதண்ணீர் தானம் செய்ய வேண்டும். மக்களுடைய மனங்களில் மனம் குளிர குளிர உங்கள் வாழ்க்கை குளிரும். ஆகவே பூராடத்தில் பிறந்தவர்கள் அவசியம் குடித்தண்ணீர் தானம் செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உத்திராடத்திலே பிறந்தவர்கள், உத்திராடம் 1ஆம் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை உத்திராடம் நட்சத்திரத்திலேயே குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள், உங்களால் முடிந்த சிறப்பு பூஜைகள் செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த பரிகாரத்தின் மூலமாகவே தனுசு ராசி பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. மே 1ஆம் தேதிக்கு பிறகு மற்றவர்களுக்காக ஜாமீன் போட வேண்டாம். உங்களுக்காக, உங்கள் தேவைக்காக, உங்கள் குடும்ப தேவைக்காக, சுப செலவுகளுக்காக கடன் வாங்குங்கள். விரைவில் கடனும் தீர்ந்துவிடும், கடன் அடைந்துவிடும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் 70% நன்மைகளை பெற்று சிறப்பை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த நான் ஏற்கனவே சொல்லிய பரிகாரம் மாத்திரமே போதுமானது. இந்த பரிகாரத்தின் மூலமாகவே நல்ல சிறப்பையும் அந்தஸ்தையும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அடைய முடியும். இந்த வருடத்தில் நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வருடம் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கடந்த 5 வருடத்தை கடந்து விட்டீர்கள். கடைசி 2.5 வருடங்கள் மட்டுமே, அதில் 2 வருடத்திலும் பாதி முடிந்து விட்டது. இன்னும் 1.25 வருடம் மட்டுமே உங்களுக்கு 7.5 சனியுடைய பாதிப்பு. அந்த 7.5 சனி போகும்போது நன்மைகளையே செய்வார்கள். ஆகவே இந்த வருடம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வாருங்கள். திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கின்ற விநாயகப் பெருமானை, நலத்தீர்த்தத்துக்கு அருகில் இருக்கின்ற விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கே சிவபெருமானையும் சனி பகவானையும் அம்பாளையும் வணங்கிவிட்டு அதன் பிறகு நலத்தீர்த்துக்கு எதிரில் இருக்கின்ற நலநாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற நலநாராயண பெருமாளை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் சுபிட்சமாக இருக்கும். அங்கே செல்ல முடியாதவர்கள் ஜனவரி மாதமே ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு எல்லா அபிஷேகங்களும், சர்வத்திர அபிஷேகம், ஒரு முறை முழு அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் சுபிட்சத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த ஒரு பரிகாரம் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. நல்ல யோகத்தை இந்த வருடம் அடைய முடியும். இந்த வருடத்தில் கும்பராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் தெய்வ பலம் கிடைப்பதில் சிறிது தாமதமாகும்.
தெய்வ பலத்திற்காக இந்த வருடம் ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அந்த குலதெய்வம் எப்பொழுது குலதெய்வத்திற்கு ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு குலதெய்வத்திற்கு விசேஷம் என்று கூறுவார்கள். சில கோயில்களில் குலதெய்வம் வாரத்திற்கு ஒரு முறை திறந்திருப்பார்கள் என்று கூறுவார்கள். ஆக எப்படியா இருந்தாலும் சரி ஒரு முறை ஏதாவது ஒரு நல்ல நாளில் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று ஒரு முறை உங்கள் எடைக்கு எடை பச்சரிசியும் வெல்லமும் கொடுத்து விட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது. அடுத்து உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அந்த தீபம் என்பது காலையிலோ மாலையிலோ உங்களுக்கு சௌரியப்படி நீங்கள் செய்துவிட்டு வரலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் ஒரு புதன்கிழமை என்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். இந்த 3 பரிகாரங்கள் மிக மிக முக்கியமானது. முதல்ல குலதெய்வத்திற்கு பூஜை செய்வது, ஏதாவது ஒரு நாளில் அந்த குலதெய்வத்திற்குடைய கோயிலுக்கு தகுந்தபடி ஒரு நாள் பூஜை செய்வது, சிறப்பு பூஜைகள் செய்துவிட்டு வருவது. மேலும் உங்களுக்கு எடைக்கெடை பச்சரிசியும் வெல்லமும் கொடுப்பது. அடுத்து பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது, ஒரு புதன்கிழமை என்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து இந்த 3 பரிகாரங்கள் செய்துவிட்டால் நிச்சயமாக கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் சுபிட்சத்தையும் அடைவார்கள். திருமணம் முடிவானாலும் திருமணம் தடையில்லாமல் நடக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல நிம்மதியான வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் அடைவார்கள் என்பது உறுதி. மாணவர்களும் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப்படுவார்கள். இந்த ஒரு பரிகாரம் மாத்திரமே போதுமானது. மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே அந்த நேரத்தில் தெய்வ அருள் சிறிது குறைவாக இருக்கும் என்று இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக ஒரு வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. குரு பகவானை தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து விட்டு வரலாம். அல்லது ஆலங்குடி சென்று அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் செய்து விட்டு வரலாம். அவ்வாறு செய்தால் குருவுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். தடைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். தற்சமயம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது, ஆரம்பித்து இருக்கிறது. விரயசனியாக இருப்பதனால் சுபவிரயங்கள் நடப்பதற்காக ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது. இந்த திருநள்ளாறு செல்லும் போது ஒரு சனிக்கிழமையாக சென்று விட்டு வர வேண்டும். வெள்ளிக்கிழமை ஒரு தரிசனமும் சனிக்கிழமை ஒரு தரிசனமாக 2 தரிசனம் மீனராசியிலே பிறந்தவர்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் வெற்றியை அடைவீர்கள். ஆக இந்த வருடம் 2 பரிகாரங்கள். ஒரு முறை தட்சிணாமூர்த்திக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு அபிஷேகம் செய்வது, அல்லது ஆலங்குடி சென்று அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம். அடுத்து ஒரு முறை திருநள்ளாறு சென்றுவிட்டு வர வேண்டும். அந்த திருநள்ளாறு செல்வது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாட்களை தரிசனம் செய்வதாக நீங்கள் திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது. இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக மீனராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள். இந்த வருடம் மீனராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. மீனராசியிலே பிறந்து திருமணம் நிச்சயமானால், ஏப்ரல் மாதத்திற்குள் திருமணம் நிச்சயமானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது. காலதாமதம் செய்தால் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 7.5 சனிகள் திருமணம் செய்யலாமா என்று நிறைய பேர் கேட்கிறார்கள். செய்யக்கூடாது என்று எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை. தாராளமாக செய்யலாம். 7.5 சனி நடக்கும்போது நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு காரியத்தை ஆரம்பிங்கள். நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்கும். எந்த தடையும் வராது, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் வேலை வாய்ப்பு கிடைத்து வெளியிடங்களுக்கு அல்லது வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அங்கே சென்றாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக நடக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்வது, மேலும் திருநள்ளாறு சென்று விட்டு வருவது, இந்த பரிகாரங்களின் மூலமாக மீனராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையிலான நன்மைகளும் பெற்று இந்த வருடம் முழுவதும் சுபிட்சமாக இருப்பார்கள் என்பது உறுதி.